Hi dear students, good morning to all. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் லெசன்ல வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் கொஞ்சம் நிறைய செடென்டரி கொஸ்டின் சொல்லி பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். ஆனா செடென்டரி கொஸ்டினை பத்தி டெலிவரி பண்ணி கொண்டு வரது நம்ம தெளிவா இன்னும் சொல்லலை. அதுல வந்து அந்த செடென்டரி கொஸ்டின் வந்து எப்படி டெலிவரி பண்ணி கொண்டு வரது சொல்லிட்டு ஒரு வீடியோ நல்லா சூப்பராக இருக்குது. லைன் பை லைனா சொல்றது நல்லா கவனிச்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா ஆக்சுவலா வந்து புக்ல இருக்கிறது செடென்டரி கொஸ்டின்னா என்ன, அதை வந்து எதுக்கு பயன்படுத்தணும், அந்த ஆர்பிட்டாலும் வந்து எதுக்கு பயன்படுத்தணும் சிம்பிளா முடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி டெலிவரி பண்ணி கொண்டு வரது அப்படின்னு சொல்லலை. ஆனா அது வீடியோவில் வந்து ஒரு சார் வந்து சூப்பராக நோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஷேப் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட் அப்படின்ற டாபிக்ல ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது வந்து ஆர்பிட்டால் வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எதை குறிக்குது, அடுத்து ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா பார்க்க போறோம். ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னத்தை குறிக்குது அப்படின்னா ஆர பங்கிட்டு சார்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல என்ன சொல்றாங்க, எலக்ட்ரானிக் இடம். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத விளக்கக்கூடியதுதான் இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான சொல்லியிருக்கோம், இதை தெளிவாக பார்க்க போறோம். அடுத்தபடி வந்து ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா ஆர்பிட்டால். இது என்ன ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டாலா, பி ஆர்பிட்டாலா, டி ஆர்பிட்டாலா, எஃப் ஆர்பிட்டாலா அப்படின்றத குறிக்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியே பார்த்து முடிச்சுட்டு இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒன்னஸ் ஆர்பிட்டாலுக்கு ஆர பங்கீட்டு சார்பு எத்தனை, கோண பங்கீட்டு சார்பு எத்தனை, அதே மாதிரி 2s ஆர்பிட்டாலுக்கு, அதே மாதிரி 2p, அடுத்தது 3d, இந்த 3 ஆர்பிட்டாலுக்கும் ஆர பங்கீட்டு சார்பு எத்தனை, கோண பங்கீட்டு சார்பு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்தபடியே வந்து அந்த ஆர்பிட்டால எலக்ட்ரான்கள் ஃபில் பண்றது எந்த வரிசையில வந்து ஃபில் பண்ணும், எலக்ட்ரானுடைய இன்க்ரீசிங் ஆர்டர்ல, அதாவது எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடி லாஸ்டா ஒரு அணுவுல எலக்ட்ரான் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத, எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டால் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம செடென்டரி கொஸ்டின் எப்படி டெலிவரி பண்ணி கொண்டு வரது அப்படின்றத ஒரு வீடியோவும், அதுக்கு அடுத்தபடியே வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஆர பங்கீடு சார்பு, கோண பங்கீடு சார்பு, இதில் நீங்க பார்த்து முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நமக்கு நம்ம எனர்ஜி வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத ஒரு பலவிதமான ரூல்ஸோட ஹன்ஸ் ரூல், கூல்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு பாலியின் தவிர்க்க தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கு அடுத்தபடியே வந்து அதை ஆப்பா தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எலக்ட்ரான்களை ஃபில் பண்றதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸுக்கான இந்த 3 வீடியோ பார்க்கலாங்களா? அந்த வீடியோ நல்லா பார்த்து நல்ல புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அவங்க சொல்றதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க, டைம் மேல நான் பார்த்துட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். அனைவருக்கும் வணக்கம். In this video we will discuss about Schrödinger wave equation. Erwin Schrödinger is a Austrian scientist. He provides the wave equation for tiny objects like electron. This Schrödinger wave equation provides the changes of waves of electron in dynamically. He got the Nobel Prize for his Schrödinger wave equation at 1933. Now move to theory. Let us consider the model of atom. This is the nucleus of atom. The electrons are revolving around the discrete energy level called orbitals. If we take an electron E minus, this electron moving in the direction x in wave motion like this, the amplitude of the wave, that is the distance between crust to center of the wave, as a, and the wavelength of the electron is lambda, then the wave function psi of an electron in an atom is given by psi is equal to a sin 2 pi x by lambda. Equation 1 provides the wave function psi of electron. Here a is the amplitude, 2 pi is the angle of the circular orbit for electron at any position, x is the direction of electron, lambda is the wavelength. Differentiate equation 1 with respect to x, we get d psi by dx equal to a sin on differentiation, it is converted into cos. So cos 2 pi x by lambda into differentiate the coefficient of x
we get 2 pi by lambda. On rearranging this equation, d psi by dx is equal to a into 2 pi by lambda into cos 2 pi x by lambda. This is equation number 2. Differentiate equation 2 for one more time with respect to x. We get d square psi by dx square is equal to a into 2 pi by lambda into, on differentiation of cos, we get minus sin 2 pi by x, and the differentiation of coefficient of x, we get 2 pi by lambda. On rearranging equation 3, d square psi by dx square is equal to minus 2 pi by lambda into 2 pi by lambda is equal to 4 pi square by lambda square into a sin 2 pi x by lambda. This is equation number 4. We know this part is equal to psi, so we get d square psi by dx square is equal to minus 4 pi square by lambda square into psi. Rearranging this equation, lambda square is equal to minus 4 pi square by d square psi by dx square into psi. This is equation number 5. Equation 5 gives the square of wavelength of electron. From de Broglie hypothesis, every tiny particle acts as a wave and every wave acts as a particle in nature. So, equation 5 altered by the de Broglie hypothesis, that is duality. Lambda is equal to h by mv. This is equation number 6. Squaring the equation, we get lambda square is equal to h square by m square v square. On rearranging this equation, m square v square is equal to h square by lambda square. M v square is equal to h square by m lambda square. This is equation number 7. We know kinetic energy Ke is equal to half mv square. This is equation number 8. Substitute 7 in 8. We get Ke is equal to half. This is the value of mv square. So, into h square by m into lambda square. This is equation number 9. Put the value of lambda square in equation number 5. We get Ke equal to 1 by 2 into h square by m into minus 4 pi square by d square psi by dx square into psi. This implies Ke is equal to 1 by 2m into h square divided by minus 4 pi square psi into d square psi by dx square. From this equation, Ke is equal to h square by 2 into minus 4 equal to minus 8 m pi square psi into d square psi by dx square. This is equation number 10. We know the total energy of the system E is equal to potential energy PE plus kinetic energy KE. This is equation number 11. On rearranging equation 11, the kinetic energy KE is equal to total energy EE minus
potential energy P. Here potential energy PE is considered as a V. This is equation number 12. Substitute 10 in equation 12. We get the KE is equal to minus h square divided by 8m pi square psi into d square psi by dx square is equal to E minus V. Rearranging this equation, d square psi by dx square is equal to, from this value, minus 8m pi square by h square into E minus V into psi. This is equation number 13. From equation 13, we get d square psi by dx square plus 8m pi square by h square into E minus V into psi is equal to 0. This is equation number 14. Equation 14 is called Schrödinger wave equation. ஒரு அணுவோட அமைப்பை தெரிஞ்சுக்கும் பொழுது போரோட கொள்கைப்படி அணுவோட மையப்பகுதி அணுக்கரு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்க்ராடிஞ்சர் அலை சமன்பாட்டிலிருந்து எலக்ட்ரானோட இருப்பிடம் மற்றும் அதனை காணும் நிகழ்தகவு போன்றவற்றை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆர்பிட்டலோட வடிவங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்பிட்டலோட வடிவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு முக்கியமான பண்புகளான ஆர பங்கீட்டு சார்பு மற்றும் கோண பங்கீட்டு சார்பு அப்படிங்கிற ரெண்டு பண்புகளை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு சை அப்படிங்கிற ஒரு பண்பு தேவைப்படுது. ஸோ இதை வந்து நம்ம அலைச்சார்பு அப்படின்னு சொல்கிறோம், வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அலைச்சார்பு நம்ம சமன்பாடு 13ல் ஸ்க்ராடிஞ்சர் அலை சமன்பாட்டிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அலை சமன்பாட்டுக்கு பல்வேறு தீர்வுகள் இருக்குது. அதில் மதிப்புடைய தீர்வுகள் தான் இந்த சை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ சை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணுவோட ஆரம் ஆர், அடுத்தது தீட்டா சை, இதெல்லாம் என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த பண்புகள்லாம் சார்ந்திருக்கு. ஸோ இதில் வந்து சை ரெண்டு பகுதியாக நம்ம பிரிச்சுக்க முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆர் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற நம்ம ஏற்கனவே சொன்ன ஆர பங்கீட்டு சார்பு. அடுத்தது ரிமைனிங் இந்த 2 பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் தீட்டா அண்ட் ஜி ஆஃப் ஃபை, இது ரெண்டும் வந்து கோண பங்கீட்டு சார்பு. இதில் அந்த ஆர பங்கீட்டு சார்பு அப்படிங்கிறது எலக்ட்ரான் டென்சிட்டி பற்றி சொல்லுது. அடுத்தது இந்த கோண பங்கீட்டு சார்பு பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டலோட வடிவங்கள் பற்றின தகவலை கொடுக்குது. இந்த ஆர பங்கீட்டு சார்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்பிட்டலோட வடிவங்களை தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி கோண பங்கீட்டு சார்பு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானோட அடர்த்தியை தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு பண்புகளும் இவ்விதமாக மாறுபட்டிருக்கு. அடுத்து சை அலைச்சார்பு, சை ஸ்கொயர் அலைச்சார்பின் இருமடி, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானோட இடத்தை குறிக்குது, அதாவது காலத்தை பொறுத்து ஒரு எலக்ட்ரான் ஆனது அணுக்கருவை எந்தெந்த இடத்துல எவ்வாறு சுற்றி வருகிறது அப்படிங்கிறத விளக்குது. அதே சமயத்துல சை ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு அணுக்கருவை சுற்றி நாம் பார்க்குற எலக்ட்ரான், ஒருவேளை நான் வந்து ஒரு எலக்ட்ரானை 100 முறை பார்க்குறேன் அப்படின்னா அந்த 100 முறையில கிட்டத்தட்ட 90 முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற எலக்ட்ரான் நம்ம பார்க்குற மொத்த எண்ணிக்கைக்கு எத்தனை முறை குறிப்பிட்ட இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு மதிப்பை தான் நம்ம நிகழ்தகவு அப்படின்னு சொல்றோம். இந்த நிகழ்தகவை பத்தி சொல்றது தான் இந்த சை ஸ்கொயர். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த சை அப்படிங்கிறது இயற்பியல் முக்கியத்துவம் அற்றது அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே சமயத்துல சை ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் இயற்பியல் முக்கியத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து சை பொறுத்த வரைக்கும் ஒரு கோளக அச்சில் தான் நம்ம குறிக்க முடியும். ஸோ அதோட இருமடி தான் இந்த சை ஸ்கொயர். ஸோ அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. இப்போ இங்கே பாருங்க, ஒரு வரைபடம் இங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த வரைபடத்தில் எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு அண்ட் இசட் அச்சுக்கள் 3 அச்சுக்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பு நிற கோடு, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம்
ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அணுவோட ஆரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அணுவோட மையத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு எலக்ட்ரான் இருக்கிற புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு ஆர் அப்படின்னு சொல்றோம். நம்ம எடுத்துக்கிற இந்த புள்ளியை இணைக்கிற கோடு இந்த ஆய அச்சுக்களுக்கு எவ்வளவு கோணத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நம்ம அந்த சை ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஆர் ஆஃப் ஆர், எஃப் ஆஃப் தீட்டா அண்ட் ஜி ஆஃப் பை. ஸோ அதில் வர இந்த பை அண்டு தீட்டா மதிப்புகள் தான் இவை. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு எலக்ட்ரானை இந்த தூரம் அப்புறம் ஃபை அண்ட் தீட்டா மதிப்புகளை வச்சு பல்வேறு நேரங்களில் அந்த எலக்ட்ரானோட இருப்பிடத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வாறு தெரிஞ்சுக்கிறப்ப ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிகளில் மட்டும் எலக்ட்ரான்கள் வந்து அதிக நேரம் இருக்கிறதா நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த இடங்களை தான் நம்ம வந்து ஆர்பிட்டால்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு எலக்ட்ரானை 100 முறை பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு 90 முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே தான் இருக்கு. மீதி ஒரு சில முறைகள் மட்டும்தான் வேற இடத்துல சிதறி போயிருக்கு. அப்ப அந்த 90 முறை அந்த எலக்ட்ரான் எங்க இருக்குமோ அதுதான் நம்ம ஆர்பிட்டால்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஆர்பிட்டால்கள் ஒன்னா சேர்ந்தது தான் ஒரு ஆர்பிட். இந்த மாதிரி பல்வேறு ஆர்பிட்டுகள் ஒன்னா சேர்ந்தது தான் எலக்ட்ரான் மேகம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எலக்ட்ரான் மேகம் அணுக்கரு எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அணு. அடுத்து சையின் பண்புகள் பத்தி பார்ப்போம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா அதாவது அலைச்சார்பின் பண்புகள். அப்ப நமக்கு வந்து ஒரு வரைபடம் எடுத்துக்கிறோம். சைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட எலக்ட்ரான் இருக்கிற தூரத்துக்குமான ஒரு வரைபடம். இந்த வரைபடத்துல பாருங்க, எக்ஸ் அச்சுல ஆர் இருக்கு, ஒய் அச்சுல சை இருக்கு. 1s ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிவப்பு நிற வளைகோடு கிடைக்குது. இந்த சிவப்பு நிற வளைகோட்டை நம்ம உற்று நோக்கும் பொழுது வந்து ஒரு பாரபோலிக் பரவளைய அமைப்புல இருக்கு. இதுல பாருங்க, ஆரிஜின்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆர் அதிகரிக்கும் பொழுது சை வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. அதே சமயத்துல ஆர் வேல்யூ குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்னா சை வேல்யூ வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப நம்ம வந்து R1 அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா இந்த புள்ளியில சை வேல்யூ அதிகமாகுது. 0 நோக்கி போகும்போது நமக்கு வந்து சை வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அணுவோட மைய புள்ளி நோக்கி செல்லும் பொழுது, அதாவது அணுக்கருவை நோக்கி செல்லும் பொழுது அங்க எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு இந்த வரைபடம் வந்து நமக்கு விளக்குது. ஆனா இந்த வரைபடம் வந்து கொள்கை அளவுல ஒரு தவறான விளக்கத்தை தருது. ஏன்னா அணுக்கருவுல எலக்ட்ரான் இருக்காது, புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரூதர்ஃபோர்டு ஏற்கனவே விளக்கியிருக்காரு. ஸோ இந்த முக்கியமான பண்பு தான் வந்து சைக்கு இயற்பியல் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம். ஸோ அடுத்து 2s ஆர்பிட்டாலுக்கு வருவோம். 2s ஆர்பிட்டாலில் பாருங்க, இந்த சை மதிப்பு ஒரு குறிப்பிட்ட ஆர் மதிப்புகளுக்கு அப்புறம் பாருங்க இந்த 2 புள்ளிக்கு இடையில நெகட்டிவா கூட இருக்குது. ஆனா சை வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த மதிப்பு வந்து கற்பனையானது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஸ்க்ராடிஞ்சர் சமன்பாட்டுல இந்த அணுவோட அமைப்பு பாருங்க, ஸ்க்ராடிஞ்சர் சமன்பாடு டெரிவேஷன்ல நம்ம பயன்படுத்தின அதே பண்ணலாம். ஸோ இதுல பாருங்க, மையத்துல அணுக்கரு, அடுத்தது பல்வேறு ஆற்றல் மட்டங்கள் ஆர்பிட், அதுல வந்து ஒரு எலக்ட்ரானோட இயக்கம், அதை வந்து அலை வடிவத்துல சை அப்படின்னும் அலை நீளத்தை, அதுக்கப்புறம் வீச்சை ஏ அப்படின்னும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அணுவில் இந்த படத்துல கவனிங்க, இந்த சிவப்பு நிறத்துல ஏட் பண்ணியிருக்கிற இந்த டிஆர் ஆரம் உள்ள கோலக ஓட்டோட கனளவை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். அதுக்கு நமக்கு 2 தகவல்கள் தேவைப்படுது. இப்போ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கோலக வட்டோட உள்புறத்திலிருந்து அந்த அணுவோட மையம் வரைக்கும் இருக்கிற தொலைவு, அதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதை வந்து ஆர் ஆரம் உடைய உள்வட்டம்னு எடுத்துக்கிறோம். இந்த கோலக வட்டுக்கு வெளிப்பகுதியை ஆர் பிளஸ் டிஆர் ஆரம் உடைய வெளிவட்டம் அப்படின்னு சொல்றோம். காரணம், இந்த ஆர் மதிப்பை ஏற்கனவே இருக்கிற டிஆரோட சேர்த்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர் பிளஸ் டிஆர், இந்த கோலக சிவப்பு நிறத்துல இருக்கிற அந்த வட்டோட அல்லது ஓடோட கன அளவு டிவி நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த டிவி கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். அந்த டிவியோட தடிமன் வந்து டிஆர். இப்போ நம்ம எந்த ஒரு கோலத்துக்கும் கன அளவு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து v = 4/3 πr³. இதை வந்து சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சமன்பாடு 1 நம்ம ஆரை பொறுத்து வகையிடல் செய்ய நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ dv/dr = கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்துக்கலாம், 4/3 π. அடுத்தது r³ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 3r² கிடைக்கும். ஸோ இந்த சமன்பாடை வந்து நம்ம 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து x⁻
n டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா with respect to x, அப்போ d by dx of x power n அப்படின்னா உங்களுக்கு n into x power n minus 1 அப்படிங்கிற முடிவு கிடைக்கும். ஸோ இதில் இந்த x அப்படிங்கிறது நம்ம r அப்படின்னு எடுத்துக்கிறோம், அண்டு n வந்து கியூபு, அப்போ 3 into r power 3 minus 1. ஸோ இந்த 3 minus 1 தான் 2, 3 into r power 2 அதுதான் இங்கே இருக்கிற இந்த 3r ஸ்கொயர். சமன்பாடு 2 சுருக்கலாம். இப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த dr வந்து ரைட் சைடு போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. ஸோ dv ஈக்குவல் டு 4 pi r ஸ்கொயர் இன்டு dr. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. dv அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு கோளக ஓட்டின் கன அளவு. ஸோ இதை வந்து 4 pi r ஸ்கொயர் dr அப்படிங்கிற மதிப்பு மூலமா கண்டுபிடிக்கிறோம். அடுத்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அணு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதை வந்து நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்த ஒரு புள்ளியில எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு 0 அமைதோ அந்த பகுதியை தான் நோட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு எடுத்துக்கிற ஒரு புள்ளியில சுழியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல புள்ளிய சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேரு நோடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பு அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டால் அல்லது ஒவ்வொரு பகுதிக்கும் சில கணுக்கள் நோடல் பாயிண்ட்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு குறிப்பிட்ட புள்ளியிலையும் இருக்கிற இந்த கணுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொதுவா நம்ம வந்து எடுத்துக்கிற ஆர்பிட்டால் n ஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் இருக்கிற கணுக்களின் எண்ணிக்கை n-1 அப்படிங்கிற வாய்ப்பாட்டில இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுவே நமக்கு வந்து அந்த ரேடியல் நோடு வேணும், ஆரக்கணு வேணும் அப்படின்னு n-l-1 அப்படிங்கிற ஃபார்முலால இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்டு கோண கணுக்கள் வேணும் அப்படின்னா ஆங்குலர் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வெறும் l அப்படிங்கிற வாய்ப்பாட்டை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதுல n அப்படிங்கிறது முதன்மை குவாண்டம் எண், l அப்படிங்கிறது இந்த முதன்மை குவாண்டம் எண் மதிப்பு nல இருந்து 1 கழிச்சிடுற மதிப்பு, அதாவது கோண உந்த குவாண்டம் எண். சப்போஸ் 1s ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல n மதிப்பு 1, கிடைக்கிற நோடோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. இங்க n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுனால 1 - 1, இதுல எதுவும் நோடே கிடைக்காது, ஸோ 0. 2s ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து n ஈக்குவல் டு 2, ஸோ 2 - 1 ஈக்குவல் டு 1, ஒரு நோடு கிடைக்கும். சப்போஸ் 3s ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம்னா 3 - 1க்கு 2 நோடு கிடைக்கும். இதையெல்லாம் நாம நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த சை ஸ்கொயர் வெர்சஸ் r அப்படிங்கிற வரைபடம் எடுத்துக்கிறோம். ஸோ இதுல பாருங்க, இது வந்து 1s ஆர்பிட்டாலுக்கானது, அடுத்த வரைபடம் 2sக்கு, மூணாவது வரைபடம் 3sக்கு. இந்த சை ஸ்கொயர் வெர்சஸ் r எடுத்துக்கலாம், அல்லது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த டிவி காணல் அப்படிங்கிறதுல 4 pi r ஸ்கொயர் இன்டு சை ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது சை ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு அப்படிங்கிறது இந்த சை ஸ்கொயர். இந்த வரைபடத்தை பாருங்க. ஸோ இதுல இந்த வளைகோடு A0 அப்படிங்கிறது 0.52 ஆம்ஸ்ட்ராங் அளவுல பெரும் மதிப்பை அடையுது. அதாவது ஒரு அணுவோட அணுக்கருவுல இருந்து நாம வெளியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது 0.52 ஆம்ஸ்ட்ராங்ல இந்த மதிப்பு பெரும் மதிப்பு அடையுது. இது வந்து சப்போஸ் நம்ம ஹைட்ரஜன் அணுவா எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹைட்ரஜன் அணுவுக்கு இந்த மதிப்பு ஏற்கனவே போர் கண்டுபிடிச்ச மதிப்பா இருக்கு. ஸோ எனவே இந்த ஸ்க்ராடிஞ்சர் அலை சமன்பாடு, சை ஸ்கொயர் போன்ற இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் உண்மை அப்படிங்கறது நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். 1s ஆர்பிட்டால்ல எந்த நோடும் இல்லை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த வரைபடத்துல இருக்கு. அடுத்தது வரைபடம் 2sக்கு வருவோம். அணுக்கருவோட மையப்புள்ளியிலிருந்து வெளியே வர வர எலக்ட்ரானோட காணும் நிகழ்தகவு 2 இடத்துல பெரும மதிப்பை அடையுது. ஸோ ஒரு இடத்துல வந்து திரும அல்லது சுழியா மாறுது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2s ஆர்பிட்டாலுக்கு ஒரு நோடு இருக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை இங்க புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 3s ஆர்பிட்டாலுக்கு வருவோம். இதுல பாருங்க, நமக்கு வந்து எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு 2 இடத்துல மிக குறைவான மதிப்பையும் 3 இடத்துல
மிக அதிக மதிப்பையும் பெறுது. இதனால இந்த 2 குறைவான எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு இந்த இடத்த வந்து நோட் அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச இந்த 3s ஆர்பிட்டாலுக்கு 2 நோட் இருக்கிறது உறுதி செய்யப்படுது. இவ்வாறு இந்த சை2 வர்சஸ் ஆர் அப்படிங்கிற வரைபடம் வந்து இயற்பியல் முக்கியத்துவம் பெறுகிறது. இவ்வளவு நேரம் படிச்சதுல இருந்து சில முக்கிய கருத்துக்கள்லாம் நமக்கு இங்க தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன், தனியா வழங்கப்பட்டிருக்கு, பார்த்துக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சை அலைச்சார்பு, அடுத்து சை2 அலைச்சார்பின் இருமடி, இது ரெண்டுக்குமான வேறுபடுத்தல் அட்டவணை முன்னாடி இருக்குல்ல, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த வாய்ப்பாடுகள் போட்டித் தேர்வுகளில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுல முதல்ல இந்த கணுக்களின் எண்ணிக்கை n-1, இங்க nங்கிறது முதன்மை குவாண்டம் எண். அடுத்தது ஆறு கணுக்களின் எண்ணிக்கை, ஸோ இது வந்து n-l-1. அது வந்து இந்த எல் மதிப்பை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கோண உந்த குவாண்டம் எண் வேணும்னா முதன்மை குவாண்டம் எண்ல இருந்து 1 கழிச்சிட்டோம்னா நமக்கு n-1 ஈக்குவல் டு எல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து கோண கணுக்கள் வேணும், ஸோ அதுக்கான வாய்ப்பாடு எல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இருக்கிற ஒரு ஆர்பிட்டாலோட கோண உந்த குவாண்டம் எண்ணோட எண்ணிக்கை தான் அந்த ஆர்பிட்டால் இருக்க கோண கணுக்களின் எண்ணிக்கை. அடுத்து இந்த முக்கியமான ஒரு ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நம்ம வந்து ns ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஆறு கணுக்களின் எண்ணிக்கை n-1. அதுவே np ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம்னா n-2னும், d ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டா n-3னும், f ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம்னா n-4 அப்படின்னும் நமக்கு கிடைக்குது. லாஸ்டா இந்த 2 கணக்குகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு 2s ஆர்பிட்டாலில் உள்ள ஆறு கணுக்களின் எண்ணிக்கையை காண்க. இங்க வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஆர்பிட்டால் 2s. ஸோ இதனால இதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n அப்படிங்கிறது 2. நமக்கு ஏற்கனவே தெரியும் ns ஆர்பிட்டால் அப்படின்னா ஆறு கணுக்களின் எண்ணிக்கை n-1. Therefore 2-1 equal to 1. இந்த 2s ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் ஆரக்கணு ஒரு ஒன்றை பெற்றிருக்கும். ஸோ அது மாதிரி 3d ஆர்பிட்டாலுக்கு ஆரக்கணுக்கள் மற்றும் கோண கணுக்கள் 2 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3d ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல முதன்மை குவாண்டம் எண் n அப்படிங்கிறது 3. அடுத்தது நம்ம எல் கண்டுபிடிக்கணும். எல் அப்படிங்கிறது கோண உந்த குவாண்டம் எண், இது n-1 அப்படிங்கிற வாய்ப்பாட்டுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 3-1 ஈக்குவல் டு 2. அப்ப எல்ங்கிறது நமக்கு 2ன்னு கிடைக்குது. இப்ப கவனிங்க. இப்ப கேள்விக்கு வருவோம். ஆரக்கணு வேணும் அப்படின்னா n-3. அப்போ இதோட மதிப்பு 3-3. ஏன்னா இங்க n ஆல்ரெடி 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை பதிலீடு செய்யறோம். அப்ப ஆரக்கணு 3-3ங்கிறதுனால நமக்கு 0. அடுத்தது கோணக்கணு வருவோம். அதோட ஃபார்முலா வந்து எல் அப்படிங்கறதுனால நமக்கு ஏற்கனவே எல் மதிப்பு 2ன்னு தெரியும். ஸோ இதனால கோண கணுக்களின் எண்ணிக்கை 2. இந்த கணக்குல ஆரக்கணு பொறுத்த வரைக்கும் 0, அடுத்தது கோண கணுக்கள் பொறுத்த வரைக்கும் 2.